ஹாய் எவ்ரிவான். இவன்தான் ஹீரோ என்று சொல்வதை போன்று கொலம்பியா ஜனாதிபதியின் செயற்பாடு காணப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கான நிலக்கரி ஏற்றுமதியை உடனடியாக நிறுத்துமாறு தனது நாட்டிற்கு கட்டளையும் விட்டுள்ளார். பல அரபு நாடுகள் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் அஞ்சி அமெரிக்காவின் செயற்பாடுகளுக்கு ஆமாசாமி போடும் நிலையில் கொலம்பியா ஜனாதிபதியின் இந்த செயற்பாடு அனைத்து நாடுகளுக்கும் முன்னுதாரணமாக திகழ்கின்றது. காசாவிலே மிக பெரும் பட்டினி ஏற்பட்டுள்ள நிலையிலே கொலம்பியா ஜனாதிபதியின் இந்த செயற்பாடும் அமைந்துள்ளது. பல நாடுகள் தலையாட்டு பொம்மைகளாக செயற்படும் நிலையில் இது ஒரு ஹீரோயிசமாகவே காணப்படுகின்றது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் செக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். உலகில் பல நாடுகளின் எதிர்ப்புகளுக்கும் எதிர்ப்பு குரல்களுக்கும் மத்தியிலும் தொடர்ச்சியாக 6 மாதங்களாக காசாவிலே பட்டினி தொடர்கின்றது. பட்டினியில் வாடும் மக்களை கூட கொடூரமான முறையில் கொலை செய்யும் செயற்பாடுகளும் அங்கே அரங்கேற்றப்பட்ட வண்ணமே உள்ளன. என்றாலும் இந்த செயற்பாடுகளுக்கு உலக நாடுகள் பலவும் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி பலஸ்தீனை ஒரு நாடாக அறிவிக்க போவதாக கூறியிருந்தார். பிரித்தானியாவிலே இந்த அப்பாவி மக்களின் பட்டினி சாவிற்கு எதிராக அரசிற்கும் எதிராக மக்களும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவதுடன் ஆர்ப்பாட்டமும் செய்திருந்தனர். இதே நிலையே அமெரிக்காவிலும் காணப்படுகின்றது. அரபு நாடுகள் இவை அனைத்திற்கும் வித்தியாசமாக வேறுபாட்டை காட்டும் விதமாகவே செயற்பட்டு வருகின்றது. இன்று வரைக்கும் அமெரிக்காவிடமிருந்து குளிர்பானங்களை பெற்றுக்கொண்டு பெட்ரோலினை விற்பனை செய்யும் நாடுகளாக இந்த அரபு நாடுகள் காணப்படுகின்றது. குளிர்பானத்திற்கு பதிலாக பெட்ரோலை கொடுக்கும் கேவலமான அரசியலாகவே இவர்களுடைய ஆட்சி தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. இதுவரைக்கும் பல நாடுகள் நேரடியாகவே மேற்கத்திய நாடுகள் குரல் கொடுக்கும் நிலையில் அரபு நாடுகள் மௌனம் காக்கும் நிலையே தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. இவ்வாறான பல செயற்பாடுகளுக்கு மத்தியில் கொலம்பியா ஜனாதிபதி இன்று ஹீரோவாகவே மாறியுள்ளார். அனைத்து தலைவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கின்றார். கொலம்பியா ஜனாதிபதி இன்று தனது அரசிற்கு இஸ்ரேலுக்கான நிலக்கரி ஏற்றுமதியை தடை செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலக்கரி என்பது இஸ்ரேலிலே மிக முக்கிய பங்கை வகிக்கின்றது. எனவே இந்த நிலக்கரி ஏற்றுமதியை உடனடியாக நிறுத்துமாறு கொலம்பியாவின் ஜனாதிபதி குஸ்டாலோ பெட்ரோ என்பவர் இன்று கட்டளையிட்டுள்ளார். இவரே இன்றைய பேசு பொருளாக ஹீரோவாக காணப்படுகின்றார். வெறும் வார்த்தைகளால் பேசுபவர்கள் உலக நாயகன்களாக திகழ்வது கிடையாது. இவ்வாறானவர்கள் செயற்பாடு ரீதியாக காட்டுபவர்களே உலக ஹீரோக்களாக திகழ்வார்கள். அந்த வகையில் காசாவிற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் நாடாக ஈரான் காணப்படுகின்றது. இவ்வாறு ஈரான் போன்ற ஒரு சில நாடுகளே தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் நிலையில் கொலம்பியாவின் இந்த செயற்பாடு அனைத்து மக்களாலும் பேசப்படும் மிக முக்கியமான விடயமாகவும் மாறியுள்ளது. இன்று வரைக்கும் இஸ்ரேலின் மிக முக்கியமான எரிபொருளின் அங்கமாக திகழ்வது நிலக்கரியாக காணப்படுகின்றது. இந்த நிலக்கரி ஊடாகவே அதிகளவான உற்பத்திகள் இஸ்ரேலிலே உற்பத்தி செய்யப்படும் நிலையில் இந்த தடை உத்தரவு இஸ்ரேலுக்கு மிக பெரும் ஆபத்தையும் பின் விளைவுகளையும் ஏற்படுத்தும். பின்வாங்க வேண்டிய நிலையும் ஏற்படும். பட்டினியால் மக்கள் பரிதாபமாக உயிரிழக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ள நிலையில் 10 மணித்தியாலங்கள் உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. என்றாலும் இந்த வெறும் 10 மணித்தியாலங்கள் என்பது போதாத நிலையே காணப்படுகின்றது. அங்கே மக்கள் பட்டினியால் கூட தமது வீரத்தையும் தமது நாட்டையும் தமது சொந்த பிரதேசத்தையும் விட்டு கொடுக்க ஒருபோதும் தயாரில்லை என்பதையே ஒவ்வொரு நொடிகளும் கூறி வருகின்றன. என்றாலும் ஏழாத அப்பாவிகளிடமே தமது திறமைகளை இஸ்ரேல் காட்டி வருகின்றது. என்றாலும் 2 வருடங்களை கடந்தும் அந்த தேசத்தை வீழ்த்த முடியாத நிலையே இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ளது. ஒரு நாள் எமக்கும் விடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அந்த தேசம் காத்திருக்கின்றது. எனவே உலக நாடுகள் அனைத்தின் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அமெரிக்காவின் கள்ள பிள்ளையும் அமெரிக்காவும் இணைந்து இந்த யுத்தத்தை தொடர்ச்சியாக நடாத்தி உலக அரங்கிலே நாடகமாடி வருகின்றது. எனவே இவை அனைத்திற்கும் விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இந்த மக்களும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் செக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.